அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சரவணன் பேசுகிறேன். சிவகாசி சொந்த ஊர். நான் குவைத்லேருந்து பேசுகிறேன். குவைத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஜினியராக. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தில் அடிப்படை, உயர்நிலை, மேல்நிலை, ஆராய்ச்சி நிலைன்னு சொல்லி 4 நிலைகளில் படிச்சிருக்கிறேன் ஜோதிடம். அது போக கணியரையாட்ட இலவச வகுப்பு ப்ளஸ் பிரசன்ன வகுப்புன்னு சொல்லி 2 படிச்சிருக்கிறேன். இலவச வகுப்பில் ஜோதிட சாம்ராட்னு சர்டிஃபிகேட் ப்ளஸ் சீல்டு அவர்கிட்ட இருக்குது. நாடி ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா ஆச்சாரியா செந்தில் ஐயாட்ட படிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட ஜோதிஷ ஆச்சாரியான்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். ஸ்ரீஹரியில் பார்த்திங்கன்னா ஜோதிட ரத்னா, ஜோதிட குழந்தை, ஜோதிட வாசஸ்பதின்னு சொல்லக்கூடியது வாங்கியிருக்கேன். நான் சொல்ல வந்த விஷயம் வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், என்னை பற்றின விஷயம். இது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறவங்க யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னது. இப்போ நான் சொல்ல வந்தது ஒன்று தான். நான் இப்போ சமீப காலமாக தேசிய ஜோதிட நல சங்க அமைப்பு, அது இங்கிலீஷில் சொல்லணும்னா நேஷ்னல் அஸ்ட்ராலஜி வெல்ஃபேர் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். ஜோதிடர் சேர்க்கை பற்றின விஷயங்களை பற்றி எல்லாருமே போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜோதிடர்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குறது. அதுக்கு எனக்கு அந்த அமைப்புக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? நான் அந்த நிறுவனத்தில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அதுக்கு ஐடி கார்டு, பணி நியமன ஆணைன்னு சொல்லக்கூடியது வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ், ஜோனல் வைஸ் மேனேஜ்மெண்ட் லெவலில் இன்றைக்கி இதாக இருக்குது. அந்த நிறுவனம் நான் நிறுவனர் ஐயா அந்த குழுமத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னா, நம்ம ஜோதிடர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட சிம்பிளை உருவாக்கியிருக்காரு. தனிப்பட்ட கொடியை பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. ஜோதிடர்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு கொடி, கட்சி கொடி மாதிரி, தேசிய கொடி மாதிரி, நம்ம நாட்டுக்கு தேசிய கொடி மாதிரி ஜோதிடர்களுக்கான கொடியை உருவாக்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு உருவாக்கி இன்னைக்கு வளர்த்து விட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காருன்னா, நிர்வாகத்தை பற்றின நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவர் இது பண்ணி விட்ருக்காரு. நிர்வாகிகள் யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிர்வாக சம்மந்தப்பட்ட ஆட்களை நம்ம சேர்த்துருக்காரு. அதனுடைய ஃபோட்டோஸோடு உருவாக்கியிருக்காரு. அது போக இனி புதுசாக ஜோதிடர் அப்ளிகேஷன் சொல்லி உருவாக்கியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஜோதிடர்களுக்கான முழுக்க நியர்பை ஜோதிடர்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனுடைய இது பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட டைட்டில் nowfederation.com. அது பார்த்திங்கன்னா பின்னாடி நான் டைவர்ட் பண்ணி காட்டுறேன். நவ் ஃபெடரேஷன் சொல்லி நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணும்போது அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோமு, மேனேஜ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், கேலரி, கான்டாக்ட், என்கொயரி, இந்த 6 காலம் அதில் இருக்கும். ஹோமில் பார்த்தா ஃபெடரேஷன்னா என்ன, அதனுடைய அமைப்பை பற்றி போட்டிருக்கு. மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸை பற்றின ஒரு ரகசியத்தை போட்டிருக்கு. அது யார் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே அவங்களுடைய இது போட்டிருக்கோம். அவங்க ஸ்போக்கிங் யார் கூட பேசணும் என்ன விஷயத்தையும் கொடுத்துருக்கோம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே வரும். நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் இருக்காங்க, நேஷ்னல்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்க 2 பேரும் அவங்களுடைய பேர் போட்டு வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் மற்றும் பரமசிவம் ஐயா அவர்களை பற்றி அதில் செக்ரட்டரி தலைவர், தேசிய தலைவர், அதாவது தேசிய தலைவர் நேஷ்னல் பிரசிடெண்ட் வெங்கடாச்சலம் ஐயா,
நேஷ்னல் செக்ரட்டரி தேசிய செயலாளராக வந்து பரமசிவம் ஐயா அவங்க இருக்காங்க. அதை பற்றின அவங்க வந்து இது பண்ணுறது ஸ்டேட் செக்ரட்டரின்னு வந்து நமக்கு வரும். ஸ்டேட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்பொழுது ஸ்டேட் பிரசிடெண்ட், ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, ஆனரபிள் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லி கௌரவ தலைவர் எல்லாருமே வந்து எல்லாரும் பற்றின ஜோனல் வைஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜோனல், நார்த் ஜோனல், சவுத் ஜோனல், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸு, ஸ்டேட் செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, என்னோட சேர்த்து மொத்தம் வந்து 4 பேர் இருக்காங்க. அது வந்து ஜோனல் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஜோனல் கண்ட்ரோல் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்னால் 38 டிஸ்ட்ரிக்ட் 4 ஜோனாக பிரித்து அந்த 4 ஜோன் பீப்புள் வந்து ஒவ்வொரு ஜோனலுக்கு மேலேயும் ஒரு செக்ரட்டரி வந்து அவங்க வந்து இன்றைக்கி அவங்களுக்கு கீழே வந்து உண்டு. அவங்களுக்கு டெப்யூட்டி செக்ரட்டரியும் உண்டு. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து நிர்வாக ஆலோசனை குழு தலைவர் சம்மந்தப்பட்ட படங்களும் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக செயல்படக்கூடியதுனால நம்ம இணைகிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது ஏன் சொல்கிறாங்க, இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். இதனால் என்ன பயன், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. புதுசாக ஒரு டெக்னாலஜி படிக்கிறது, ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஃபெடரேஷன் மூலயமா செய்யப்படுது. ஒரு ஆய்வு பற்றி நம்ம பேசலாம். ஜோதிட கருத்துக்கள்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் வந்து நிறையா விஷயம் பேசப்படும், டிஸ்கஸ் பண்ணலாம். அது வந்து பொதுத்தளங்களில் பல்வேறு மாநிலங்கள், மாவட்டத்தை இதுலேருந்து நம்ம பேசுவாங்க. டாக்டரேட் வாங்கினவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஜோதிடத்தில். ஸோ அது ஒரு தெளிவான விளக்கத்துக்கான அனுபவ ஜோதிடர்கள் முதல் கொண்டு அதில் இருக்காங்க. பாரம்பரியமாக ஜோதிடம் பார்க்குறவங்களும் இந்த நம்ம குழுவில் இருக்கிறதுனால அதனுடைய விளக்கங்கள் கிடைக்கும். பல்வேறு முறை படித்த ஜோதிடர்கள் அதில் இருக்கிறதுனால கேபி சிஸ்டம், ஏஎல்பின்னு சொல்லக்கூடியது, வந்து பிரசன்னம், டரட் சிஸ்டம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் அதை பற்றி நம்ம வந்து பாரம்பரிய முறைகள் பற்றி நம்ம நிறையா டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுபோக இன்சூரன்ஸ், ஃபேமிலி இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு நலிந்த ஜோதிடர் இருப்பாங்க, படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது. இது வரைக்கும் நடந்தது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இன்ட்ரொடக்ஷன் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் இன்ட்ரொடக்ஷன் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கப்பட்டது நடந்தது. விருதுன்னா நம்ம சாதாரணமாக எடுக்கிற விருது கிடையாது. கையில் வந்து ஜோதிடருடைய அடையாளமான அந்த நட்சத்திர சிம்பலும் அந்த சர்டிஃபிகேட்டு வித் பழக்கத்தோடு கொடுத்தாங்க. ஸோ அருமையான ஒரு பலத்திட்டங்களோட பழனிவேல் முருகேசன் ஐயா அவர் வந்து நிறையா விஷயம் செஞ்சு வச்சிருக்கிறாரு ஜோதிடத்தில் நமக்காக. அதை வந்து நம்ம நிறையா விஷயம் பார்க்க முடியும்.